Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் டிசம்பர் பௌர்ணமி அத்தியாயம் 15. நித்யன் இந்த இரவு நேரத்தில் காரை எடுத்துக்கொண்டு எங்கே போயிருப்பான்? அதுவும் ரிவால்வரை எடுத்துக்கொண்டு. இன்ஸ்பெக்டர் குமரன் தன் கன்னப்பரப்பை இடது கைவிரல்களால் தேய்த்து கொண்டே அந்த வேலைக்காரனை பார்த்தார். பெரியவர் வீட்டுக்குள்ளே இருக்காரா? இருக்கேங்க. கூப்பிடு. வேலையாள் உள்ளே போன 2வது நிமிஷம் ருத்ரமூர்த்தி லேசான தூக்க கலக்கத்தோடு வெளியே வந்தார். வியப்பாய் வரவேற்றார். வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன இந்த நேரத்தில்? உங்கள் சன் நித்யனை பார்க்க வந்தேன். ஆனால் அவர் இப்போ தான் காரில் கிளம்பி போகிறத வேலைக்காரன் சொன்னால். நித்யம் வெளியே போனது உங்களுக்கு தெரியாதா? தெரியாது இன்ஸ்பெக்டர். நித்யன் வெளியே போன விஷயம் இப்போ வேலைக்காரன் சொல்லி தான் எனக்கே தெரியும். நித்யம் இடுப்பு பகுதியில் ரிவால்வர் இருந்ததாக வேலைக்காரன் சொல்கிறான். நித்யம் கிட்ட ரிவால்வர் வச்சுக்கிறதுக்கான லைசன்ஸ் இருக்கா? இருக்கு இன்ஸ்பெக்டர். பாதுகாப்பு கருதி 5-6 வருஷங்களுக்கு முன்னாடியே நானும் நித்யனும் ரிவால்வருக்கான லைசன்ஸ் வாங்கிட்டோம். நித்யன் இந்த ராத்திரி நேரத்தில் ரிவால்வரோட எங்கே கிளம்பி போயிருப்பான்னு உங்களால் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல இன்ஸ்பெக்டர். பட் சாதாரணமாக ராத்திரி நேரங்களில் அவன் வெளியே கிளம்பும் போது ரிவால்வரை எடுத்துக்கிட்டு தான் கிளம்புவான். வயலக்காரன் இன்றைக்கி புதுசாக பார்த்ததுனால அதை ஒரு ஆச்சரியமான விஷயமாக சொல்லியிருக்கான். இன்ஸ்பெக்டர் குமரன் ருத்ரமூர்த்தியை வெகுவாய் நெருங்கிய மெல்லிய குரல் சொன்னார். உங்கள் சன் நித்யன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது மிஸ்டர் ருத்ரமூர்த்தி. தப்பா? என்ன தப்பு? நித்யன் ஒரு ஜெயில் ரிட்டர்ன் இல்லையா? மும்பை ஜெயிலில் 1 வருஷம் கம்பி எண்ணிட்டு வந்திருக்காரு. உண்டா இல்லையா? இன்ஸ்பெக்டர், எல்லா விஷயம் வெளியே வந்தாச்சு. இனிமேல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு பாதகமாகவே முடியும். ருத்ரமூர்த்தி குரல் தழுதழுது. இன்ஸ்பெக்டர், நித்யன் ஜெயிலுக்கு போனது உண்மைதான். பட் ஹீஸ் ஹார்ம்லெஸ். கோர்ட் சந்தேகத்தின் அடிப்படையில் அவனுக்கு தண்டனை வழங்கியிருக்கு. அவன் எந்த குற்றமும் செய்யாதவன் இருக்கலாம். ஆனால் சாந்தா காணாமல் போன விஷயத்தில் பொய் சொல்லியிருக்கார். பொய்யா? என்ன பொய்? சாந்தா காணாமல் போன இடமான முகுந்தம் வீட்டில் 2 விதமான பிளட் குரூப் ஸ்டெயின் இருந்தது. ஒரு பிளட் குரூப் பி பாசிட்டிவ், இன்னொரு பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ். இந்த 2ல் சாந்தாவோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ். சாந்தா விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவங்க நபர்களில் யாருக்கு ஓ பாசிட்டிவ் குரூப் இருக்குதுன்னு ரகசியமாக கம்பேர் பண்ணி பார்த்தபோது அது நித்யனோட பிளட் குரூப்னு தெரிஞ்சது. பட் நித்யன் தனக்கு பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ்னு சொல்லியிருக்கார். ருத்ரமூர்த்தி வியப்பில் நெற்றியை சொல்லியிருக்கார். இன்ஸ்பெக்டர், நித்யன் சொன்னது சரிதான். அவனோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் தான், ஓ பாசிட்டிவ் கிடையாது. ஆர் யூ ஷுவர்? ஷுவர் இன்ஸ்பெக்டர். நான் அதை இவ்வளோ உறுதியாக சொல்கிறதுக்கு காரணம், எனக்கும் நித்யனுக்கும் ஒரே பிளட் குரூப். நான் ஒரு தடவை ஜாண்டிஸ் வந்து கஷ்டப்பட்ட போது எனக்கு பிளட் கொடுத்ததே நித்யன் தான். இதை நீங்கள் என்னோடய ஃபேமிலி டாக்டர் ராவ்கிட்ட கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்டர் குமரன் இப்போது குழப்பமாறார். மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் சப் இன்ஸ்பெக்டர் ஜோசஃபுக்கு ஃபேமிலி டாக்டரோட நர்சிங் ஹோமுக்கு ஃபோன் பண்ணி நித்யனோட பிளட் குரூப் எதுன்னு கேட்டிருக்காரு. கிடைச்ச பதில் ஓ பாசிட்டிவ். இருக்காது இன்ஸ்பெக்டர். சப் இன்ஸ்பெக்டர் ஜோசப் போய் சொல்ல மாட்டாரே. அவர் டெலிஃபோனில் பதில் சொன்னது யார்? டாக்டர் ராவா? இல்லை, ஒரு நர்ஸு. அந்த நர்ஸுக்கு உண்மையிலேயே நித்யனோட பிளட் குரூப்புன்னு தெரியாமல் இருந்திருக்கலாமே. உங்கள் டாக்டர் வீட்டு ஃபோன் நம்பர் என்ன? ருத்ரமூர்த்தி ஃபோன் நம்பர் சொல்ல குமரன் அதை மனதில் வாங்கி கொண்டு பக்கத்தில் இருந்த டெலிஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டார். டயலில் எண்களை தட்ட மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. டாக்டர் ராவ்? எஸ், ஸ்பீக்கிங். டாக்டர் ராவ், நான் இன்ஸ்பெக்டர் குமரன். இப்போ ருத்ரமூர்த்தி வீட்டில் இருந்து பேசுகிறேன் என்ற விஷயத்தை சொன்னார். மறுமுனையில் டாக்டர் அதை செவி மடுத்து விட்டு தீர்மான குரலில் கொண்டார். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், நித்யன் பிளட் குரூப்பு ஏபி நெகட்டிவ் தான், நோ டவுட். உங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஜோசஃபுக்கு டெலிஃபோனில் பதில் சொன்ன நர்ஸ் பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நோ ப்ராப்ளம். நீங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ருத்ரமூர்த்தி வீட்டிலே இருங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி உண்மை நிலவரம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு ரிங் பண்ணுறேன். ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர் குமரன் ரிசீவரை வைத்து விட்டு காத்திருந்தார். சரியாய் 10 நிமிடம். டெலிஃபோன் கூப்பிட்டது. குமரன் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுக்க டாக்டர் ராவ் பேசினார். இன்ஸ்பெக்டர், பெயர் குழப்பத்தால் தான் இந்த தப்பு நடந்திருக்கு. சப் இன்ஸ்பெக்டர் நித்யன் பிளட் குரூப் சம்மந்தமாக ஃபோன் செய்த போது அந்த டெலிஃபோனை அட்டன் பண்ணது உன்னிமேரிங்கிற புதிய நர்ஸு. கேட்டது நர்ஸ் உன்னிமேரி பேஷண்ட்ஸ் பிளட் குரூப் ஃபைலில் எடுத்து புரட்டி பார்த்துருக்கா. போலீஸோட என்கொயரிங்கிற பதட்டத்தில் நித்யனோட பிளட் குரூப் கார்டை எடுத்து பார்க்குறதுக்கு பதிலாக சத்யன் என்கிற பேஷண்ட்டோட கார்டை எடுத்து பார்த்துட்டு ஓ பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கா. நடந்த குழப்பம் இதுதான்.
நான் இப்போது சொன்னதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்போவே இந்த நிமிஷமே நீங்கள் என்னோடய நர்சிங் ஹோமுக்கு புறப்பட்டு வரலாம். நோ டாக்டர், ஐ பிலீவ் யூ. இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை தொந்தரப்படுத்தியதற்கு மன்னிக்கணும். வாட் இஸ் தேர்? உங்கள் டியூட்டி என்கொயர் பண்ண வேண்டியது, என்னோடய டியூட்டி சரியான பதிலை சொல்ல வேண்டியது. 2 பேருமே அவங்க கடமையை தானே பண்ணியிருக்கோம். பை த பை, இப்போ நித்யன் எங்கே? அதை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக தான் அடுத்த வேலை. இன்ஸ்பெக்டர் குமார் ரிசீவரை வைத்துவிட்டு வியர்வை மின்னும் முகமாய் ருத்ரமூர்த்தியிடம் திரும்பினார். சோடியம் வேப்பர் விளக்குகளின் மாம்பழ வண்ண வெளிச்சத்தில் நனைந்து கிடந்த போக்குவரத்தற்ற ரோடுகளில் காரை விரட்டி கொண்டிருந்தான் நித்யன். கார் வளைவுகள் சீறி பூந்தமல்லி ஹைரோடை தொட்டு வானவில் ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் வந்ததுமே மேகம் குறைந்து ஊர்ந்தது. ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு அருகில் நின்றிருந்த முகுந்தன் காருக்கு பக்கத்தில் ஓடி வந்தான். நித்யன், முதல்ல காரில் ஏறு. அவன் காரை சுற்றி ஏறிக்கொண்டான். கார் சூறாவளியாக கிளம்பியது. முகுந்தன், நீ ஃபோனில் சொன்னது உண்மையா? இதில் போய் சொல்லணும் இருக்க. நான் கண்ணால் பார்த்து தானே உனக்கு அந்த நிமிஷமே ஃபோன் பண்ணி சொன்னேன். வழி தெரியுமா உனக்கு? தெரியும், நேரம் விடு. காரின் ஆக்சிலேட்டரை பலங்கொண்ட மட்டும் மிதித்தான் நித்யன். தொடரும்.